அழகான கிராமத்துல ராஜ்கிரிங்கிறவரு ஒரு கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஏப்பா ராஜு, இன்னைக்காச்சும் கொஞ்சம் நல்ல சமையலாக சமைச்சு கொடுப்பா. ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸை தினம் தினம் கடையில் பண்ணி போடலான்னா நீ பண்ணுற எதுவும் நல்லா இருக்க மாட்டேங்குதுன்னு மாதம் மாதம் கம்ப்ளைண்ட் வருது. இன்னைக்காச்சும் ஏதாவது புது விதமாக செஞ்சு போடேன். நீங்கள் இன்னைக்கு கவலையே பட வேணாம் முதலாளி, ஒரு நல்ல சாப்பாடை நான் தயார் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு பேர் கொத்து சப்பாத்தி. ரொம்பவே ருசியாக இருக்கும். கண்டிப்பாக சாப்பிட்டவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை சாப்பிட்ட கண்டிப்பாக இன்னைக்கு உங்களை பாராட்டிட்டு போவாங்க பாருங்க. இன்னைக்கு நமக்கு கலெக்ஷனும் நல்லா கட்டும். நீங்கள் கவலையே படாமல் போய் உட்காருங்க. ராஜுங்கிறவனும் தனக்கு தெரிஞ்ச கொத்து சப்பாத்தி ஒன்ன போட்டிருந்தான். அங்க வரவங்களும் அதை பார்த்துட்டு புதுசா இருக்கேன்னு சாப்பிட்றதுக்காக வந்தாங்க. ஏப்பா, இங்க சாப்பிட்றதுக்கு என்னெல்லாம் இருக்குது? ஏதோ கொத்த சப்பாத்தின்னு போட்டிருக்கீங்களே, இது ரொம்ப ருசியா இருக்குமா? எனக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லா கிடைக்கணும், அதுக்காக தான் கேட்குறேன். நல்லா இருந்தா சாப்பிடுவேன், இல்லைன்னா எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும் பார்த்துக்கோங்க. ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. இந்த கொத்து சப்பாத்தி ரொம்ப அருமையா இருக்கும். நீங்க உட்காந்து ஒரு தடவை மட்டும் சாப்பிட்டு பாருங்க, அதுக்கப்புறம் இது ருசி விடவே விடாது உங்களை. கண்டிப்பா தினம் தினம் வந்து சாப்பிடுவீங்க. சரி சரி, ஏதோ சொல்றேன், நான் வந்து சாப்பிட்றேன். ஆனா சாப்பாடு நல்லா இல்லைன்னா எனக்கு கெட்ட கோவம் வந்துடும், அதையும் பார்த்துக்கோங்க. சரி, எனக்கு சீக்கிரம் இந்த கொத்து சப்பாத்தியை போட்டு எடுத்துட்டு வா. அடடா, இன்னைக்கு இந்த கஸ்டமரை எப்படியாச்சும் பெருமைப்படுத்தணும். அப்பதான் நம்ம முதலாளி சந்தோஷப்பட்டு நமக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா பேமெண்ட் போட்டு கொடுப்பாரு. இந்த கொத்து சப்பாத்தியை சாப்பிட்றவங்க கண்டிப்பா நல்லா இருக்குன்னு சொல்லணும் கடவுளே. அவனும் ரொம்ப சந்தோஷத்தோட அந்த கொத்து சப்பாத்திகளை போட்டுக்கிட்டு இருந்தான். சாப்பிட்டு பாருங்க, கண்டிப்பா இந்த சுவை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை எடுத்து வாயில வச்சு பாருங்க. அங்க இருந்தவர் அந்த கொத்து சப்பாத்தியை சாப்பிட்டு பார்த்தாரு. ஆனா அவருக்கு அந்த சுவை சுத்தமா பிடிக்கவே இல்லை. தூ தூ, ஐயோ ச்சே, இது என்ன சாப்பாடுன்னு இதை போட்டு வச்சிருக்கிறான் இவன். ஏண்டா வடிகட்ட முட்டாள், நான் எத்தனையோ தடவை சொன்னேன்ல சாப்பிட வரமாட்டேன், சாப்பிட்டா நல்லா இருக்கணும்னு. இது என்னடா அது? கொத்து சப்பாத்தி சத்து மாவை பிணைஞ்சு வச்ச மாதிரி இருக்குது. ஒன்னே சொல்லக்கூடாது, உன் முதலாளி தான் சொல்லணும். இந்த மாதிரி சாப்பாடுலாம் அலோவ் பண்றதுக்கு. இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா? சுத்தமா நல்லா இல்ல. சத்து மாவை பிணைஞ்சு வச்ச மாதிரி இருக்குது. இது ஸ்நாக்ஸ்ன்னு வேற கொடுக்குறானுங்க. ச்சே, என் காசு தான் வேஸ்ட்டு. ஐயோ, அப்படி சொல்லாதீங்கயா, இது கண்டிப்பா நல்லா இருக்கும். நீங்க இன்னொரு வாய் எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்க, கண்டிப்பா நல்லா இருக்குங்க. இந்த சாப்பாடை இன்னொரு வாய் நான் எடுத்து வச்சேன்னா பரலோகம் தான்டா போய் சேரணும். இதெல்லாம் ஒரு சாப்பாடுட்டு ஆளுகளை மூஞ்சிகளை பாரு. இனிமேல் ஒரு கடை செய்து நான் வரவே மாட்டேன். அங்க இருந்த கஸ்டமர் ரொம்ப கோவமா அந்த இடத்த விட்டு கிளம்பினாரு. ஏண்டா எரும மாட்டு பயிலே, உன்கிட்ட எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு நல்ல ஸ்நாக்ஸை தயார் பண்ணி எடுத்துட்டு வான்னு. இதுக்கு தான் உனக்கு மாதம் நான் சம்பளம் கொடுக்குறேனா? முதல்ல இந்த கடையில் உனக்கு வேலை இல்லை, கிளம்பு. நானும் எத்தனையோ தடவை பொறுமையாக போயிட்டேன். வர்ற கஸ்டமர்லாம் ஒன்னால் இந்த கடையை விட்டு போகிறாங்க. ஒரு நல்ல ஸ்நாக்ஸை தயார் பண்ணி உன்னால் கொண்டு வர முடியல. என்னங்கய்யா, இப்போ போய் நீ கடையை விட்டு போனால் நான் எங்கே போவேன்? ஏனே கஷ்டத்தில் இருக்கிறேன், தயவு செஞ்சு கடையை விட்டு அனுப்பிடாதீங்க. கண்டிப்பாக இன்னொரு ஸ்நாக்ஸ் நான் நல்ல ஸ்நாக்ஸை தயாரித்து கொண்டு வந்து தருவேயா. தயவு செஞ்சு அது வரைக்கும் பொறுமையா இருங்களே. ஆனா அந்த கடை ஓனர் எவ்வளவு சொல்லி கேட்காம அவன் அந்த கடையை விட்டு அனுப்பிச்சிட்டாரு. அவன் ரொம்ப சோகத்தோட வீட்டுக்கு கிளம்பினான். இவெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு இவனை போய் கடையில் சேர்த்தோம் பாரு. என்னைய எதை கொண்டு அடிக்கிறதுன்னு தெரில. ஸ்நாக்ஸ் செய்கிறானா? ஸ்நாக்ஸு நல்லா செஞ்சையாச்சே. என்னங்க, என்ன இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? என்ன கடையில் வேலையெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிச்சா? ஆமாம், நீங்கள் ஏதோ கொத்து சப்பாத்தி செய்கிறேன்னு சொன்னீங்களே, உங்கள் ஓனர் இன்னைக்கு ரொம்ப பெருமைப்பட்டாரா? எனக்கு தெரியுங்க, எப்படியாச்சும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைச்சிரும்னு எனக்கு தெரியும். சொல்லுங்க, என்ன சொன்னாரு? அதெல்லாம் அங்கே யாருக்குமே பிடிக்கலம்மா. இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியானதுன்னு கூட சொன்னேன், ஆனால் அங்கே யாருக்கும் பிடிக்கவே கிடையாது. ஒருத்தர் அடிக்காத குறையா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. கடையை விட்டே அனுப்பிட்டாரு ஓனர். இனிமேல் இந்த கடைக்கே வர வேணான்னு. அதை நினச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நானும் என்னென்னமோ ஸ்நாக்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குதுமா. இதுக்கு மேலே நான் என்னதான் பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. ச்சே, அதை நினைக்கும் போது தான் வருத்தமாக இருக்குது. என்னங்க விடுங்க, இதை நினச்சி கவலைப்படாதீங்க. இன்னொரு கதவு சாதிச்சுன்னா இன்னொரு கதவு திறக்கும். கண்டிப்பாக கவலைப்படாமல் இருங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். உங்கள் பொண்ணு உங்கள் வீட்டுக்குள்ளே ஏதோ உங்களுக்காக ஸ்பெஷலாக செஞ்சு வச்சிருக்காளாம். அதை வந்து சாப்பிடுங்க. அப்பா, இங்கே பார்த்தீங்களா உங்களுக்காக நான் என்ன செஞ்சு வச்சிருக்கிறேன்னு? இது பேர் தான் முட்டை. இந்த முட்டையில் 65 செஞ்சு வச்சிருக்கிறேன், பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும். ஒன்று மட்டும் எடுத்து சாப்பிட்டு பாருங்கப்பா. இதோட ருசியே தனி ருசி தான். எங்கள் ஸ்கூலில் இதை பற்றி சொல்லி கொடுத்தாங்களா, அதனால நானும் செஞ்சுட்டேன். அவங்க அப்பாவும் அந்த முட்டை 65 சாப்பிட்டு பார்த்தாரு. அவருக்கு ருசி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆகா மகாலட்சுமி, உன்னோட முட்டை 65 ரொம்ப அருமையா இருக்கு. இது எப்படிமா தயார் பண்ண? இதுக்கு முன்னாடி இந்த பேரை கூட நான் கேள்விப்பட்டதில்ல. ஆனா அந்த முட்டையில எவ்வளோ அழகா வெரைட்டி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கிற. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு மகாலட்சுமி. அப்பதான் அவனுக்கு ஒரு மனசுக்குள்ள ஐடியா வந்தது. நேரா அவன் வேலை பார்த்த கடைக்கு கிளம்பினா. ஏண்டா, உன்னை யாரடா இங்க வர சொன்னது? இந்த கடையை விட்டு வெளியே போ. எதுக்கு இங்க வந்த நீயே? நான் தான் உன்னைய மதியானமே அரட்டி அடிச்சிட்டேனே.
இதுக்கப்புறமும் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த? ஒழுங்கா போ முத. ஐயா எனக்கு இத்தனை நாள் நிறைய டைம் கொடுத்தீங்க. இந்த ஒரு தடவை எனக்காக 5 நிமிஷம் டைம் கொடுங்க. இதை செஞ்சு நான் உங்களுக்கே கொடுக்குறேன். இது நல்லா இருந்துச்சுன்னா இந்த ஸ்நாக்ஸை நம்ம போடலாம், இல்லைன்னா நம்ம போடவே வேணாம். இது நீங்களே முதல்ல சாப்பிட்டு பாருங்க. தயவு செஞ்சு உட்காருங்க எனக்காகயா. உன்னை இத்தனை நாளா கடைக்கு வச்ச கொடுமைக்கு என்னென்ன பண்ணியோ அதெல்லாம் பண்ணிட்ட. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொடுமை தானே, சீக்கிரம் பண்ணி கொடு. அது நல்லா இருந்தா உன்னைய நான் ஏத்துக்குவேன், இல்லையா கிளம்பிக்கிட்டே இரு. அவனும் அந்த முட்டை 65 அந்த ஓனருக்கு போட்டு கொடுத்தான். அவரு ரொம்ப ஆச்சரியத்துல திகச்சு போனாரு. என்னங்கய்யா என்ன சொல்றீங்க? இந்த முட்டை 65 எப்படி இருக்குது? இதை சாப்பிட்றதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். எவ்வளவு சுவையா இருக்குன்னு பாத்தீங்களா? கண்டிப்பா உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்க எனக்கு. ஆகா ராஜு, நீ இத்தனை வருஷம் போட்ட ஸ்நாக்ஸ்லேயே இது ஒன்று தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. இந்த வயசான கிழவனுக்கே பிடிக்குதுன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். நீ நாளிலேருந்து இந்த முட்டை 65 நம்ம கடையில் போட ஆரம்பி. ஆமாம், உனக்கு இந்த ஐடியா எப்படி வந்தது? இவ்வளோ சூப்பரான சமையலாக இருக்குதே. ச்சே, இந்த ஐடியா எனக்கு கூட தோணுது கிடையாது. முட்டையை வச்சு இப்படி ஒரு அருமையான ரெசிபி பண்ணியிருக்கிற. ஐயா, எல்லாத்துக்கும் என் பொண்ணு தான் காரணம். அவளால தான் இந்த சாப்பாடை நான் செஞ்சேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம்யா. நம்ம வாழ்க்கையிலையும் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறப்ப ஒரு சில விஷயம் நம்ம வாழ்க்கையை புரட்டி போடும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம குட்டி கார்ட்டூன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.